ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா சிக்கன் கடையில் தான் நின்றுட்டுருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா நம்ம சமையலில் வந்து இன்றைக்கி சிக்கன் ரெசிபி தான் ஒன்று போட போகிறோம். அதுக்காக நான் வந்து ரெகுலராக வாங்குகிற சிக்கன் கடைக்கு தான் வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி தருவாங்க. அந்த கொழுப்பு தேவையில்லாதது அதிலெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி தந்துடுவாங்க. அதனால் இது வந்து இந்த பக்கத்து வீட்டுக்கு இந்த சைடில் இருக்கிற கடைக்கு வந்தேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா மார்க்கெட் இருக்கும். இதுதான் இங்கே வந்து அவங்க காடை, புறா, சிக்கனு, நாட்டுக்கோழி எல்லாமே இவர் வந்து வச்சுருப்பார். கூட்டமும் நல்லா வரும், நல்லாவும் இருக்கும். ஸோ இங்கே சிக்கன் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு என்ன சமைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து நான் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லியலை எல்லாமே கட் பண்ணி நார்மலாக குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு நான் தோலோடு போட்டிருக்கேன். தோலோடு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்பாங்க. வேண்டாம்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட்டுக்கு வந்து இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடலை, பொட்டுக்கடலை, அதை வந்து நான் போட்டிருக்கேன். அது போக இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு என்னென்ன மசாலாலாம் நம்ம போட போகிறோம்னா பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு, ஏலக்காய், இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் வந்து போட்டுட்டு இதை நார்மலாக நம்ம எப்படி அரைப்போமோ மைய அரைக்கிறது அந்த மாதிரி இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நான் மல்லியலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போ பேஸ்ட் பண்ணி நம்ம தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டியை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது நல்லா சூடு ஆனோடனே இப்போ வந்து அதில் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நார்மல் எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். நல்லா ஹீட் ஆனோடனே இதில் வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து இடித்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து போடணும். அது ஒரு ஃப்ளேவர். பேஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இடித்து போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துருக்கோங்க. அந்த தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகி லைட்டாக மசிஞ்ச மாதிரி வரணும். அது கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கிட்டு இதில் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனை வந்து நான் ஏற்கனவே நல்லா நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கன் பீசஸை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு நான் வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம ரொம்ப பொடிசாக கட் பண்ணோம்னா அது குழம்பு கொதிக்கும்போது அது அப்படியே பிஞ்சு போயிடுது. அதனால் நீங்களும் குழம்புக்கு வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் மீடியம் சைஸில் வாங்குங்க. அப்போ தான் அந்த கறி வந்து ரொம்ப உடையாமல் இருக்கும். இல்லைன்னா சின்னதாக போடும்போது நம்மளுக்கு நார்மலாக மண்சட்டிங்கும்போது நம்ம ஆஃப் பண்ணாலும் அந்த கொதி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக சொன்னேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு வந்து இதில் வந்து தேவையான அளவு உப்பு எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு தனி மல்லித்தூள், தனியாத்தூள், அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு சிலர் சேர்த்து வச்சுருப்பீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் மல்லி சேர்த்தே திரிச்சு வச்சுருப்பீங்க. நான் தனித்தனியாக வச்சுருக்கனால தனித்தனியாக போட்டேன். சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது போக இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். அதுக்கு மேலேனா ரொம்ப கசந்த மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் வந்து மசாலா வந்து இவ்வளோ தான், வேறு எந்த மசாலாவுமே கிடையாது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா மிக்சிங்க்கு வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாடை வந்து நம்மளுக்கு போகணும். இல்லாட்டின்னா ஒரு மாதிரி இருக்கும், குழம்பு நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணிலாம் விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு, தேவையான உப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் இதில் நீங்கள் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் போதுமானதுனால நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேல் டாப்பில் கொஞ்சம் மல்லி இலை தூவி இதை வந்து லைட்டாக கொதிக்க விடுங்க. இது நார்மலாக இந்த தேங்காய் போட்டிருக்கோம்ல, அதுக்காவது கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ அவ்வளவுதாங்க. இது நல்லா கொதிச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் அந்த மண்சட்டி சூடுக்கு வந்து நல்லா கொதிக்குது. நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கறி வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரைஸ் சப்பாத்திக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபியோட ஒரு ட்ராவல் லாகோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.